Good evening, dear children. நல்ல குளிர். ஓகே, இன்னைக்கு கிறிஸ்மஸ் டே, December 25th. Actually, I have been thinking of speaking with you for the last few days. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசணும். லைஃப்பில் சந்தோஷமான ஒரு காலம் எதுவும் தெரியுமா? ஸ்கூல் லைஃப் தான். ஸ்கூல் லைஃப்பில் பண்ணாத பொல்லத்திரமே இருக்காது. கரெக்டாக? மத்தியானம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது, ஊட்டி விடுறது, ஹோம்ஒர்க்கு பண்ணுறது, பண்ணாமல் வர்றது. ஓகே, டீச்சர் ஒரு கேள்வி கேட்கும்போது உனக்கும் தெரியாது, உங்களோட பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கும் தெரியாது, ஆனால் கேள்வி ஃப்ரெண்டுக்கு மட்டும் போகும், உங்கள்கிட்ட வராது. அப்போது டீச்சர் தெரியாமல், அந்த ஃப்ரெண்டு தெரியாமல் அப்படியே குனிஞ்சிருந்து சிரிக்கிறது. ஓகேயா? அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணாமல் வரும்போது பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டை மாட்டி விடுறது. ஓகேயா? டீச்சர் ஒரு டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம், மறந்தாலும் அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு வரும், இன்றைக்கி டீச்சர் மறந்துடணும். அன்னைக்கு பார்த்தா டீச்சர் மறந்துருப்பார். ஓகேயா? நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி பிடி பீரியடில் விளையாடுறது, நிறைய விஷயங்களில் போய் மாட்டுறது. ஓகே, ஃப்ரெண்டை காப்பாற்றுறது, அப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகே, ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு 5 years 10 years 15 yearsக்கு அப்புறம் நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருக்கும், நல்ல சிரிப்பாகவும் இருக்கும். ஓகேயா? அட் தி சேம் டைம் நீங்கள் இந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே எடுத்து நினச்சி பார்க்கும்போது அது சந்தோஷமாக இருக்கணும்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக நீங்கள் ஒரு அச்சீவராக கூட இருக்கணும். சரியா? இந்த சிரிப்பையும் விளையாட்டையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. நல்ல ஹை மார்க்ஸு, நல்ல நாலேஜோட வெளியே போனால் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே மை டியர் சில்ட்ரன், கண்டிப்பாக ஸ்கூல் லைஃப் மாதிரி ஒரு லைஃபு வாழ்க்கையில் கிடைக்கவே கிடையாது. ஓகே, அது நல்ல பியூட்டிஃபுல் மெமரிஸாக மாற்றணுன்னா விளையாட்டோடு சேர்ந்து நல்லா படிக்கணும். ஓகே, நீங்கள் ஃப்யூச்சரில் யாராக கூட வரலாம். we cannot predict who are you going to be. Okay, you can be whatever you want to be. ஒருவேளை நீ ஒரு டாக்டராக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், சினி ஆக்டராக இருக்கலாம், கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கலாம், ஆர்கிடெக்டாக இருக்கலாம், பொலிட்டிஷியன் அமைச்சராக இருக்கலாம், ஆட்டோ டிரைவராக இருக்கலாம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, பட் எதுவாக இருந்தாலும் இப்போ உங்களோட வேலை படிப்பு. ஓகே, படிக்கணும். பேசிக்காக ஒரு நாலேஜ் எஜுகேஷன் கண்டிப்பாக தேவை. ஓகே, என்ன இது ஒரு காம்ப்ளிகேட்டட் வேர்ல்டு மை டியர் சில்ட்ரன், காம்ப்ளிகேட்டட் வேர்ல்டு. நீ யாராக இருந்தாலும் பேசிக்கான ஒரு நாலேஜும் ஒரு பேசிக்கான ஒரு எஜுகேஷன் இல்லைன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சக்சீட் இன் லைஃப். ஓகே, சரி, நான் என்ன சொல்ல வரேன்? என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, கண்டிப்பாக அது உங்களுக்கும் பொருந்தும். ஒராளோட லைஃப்பில் மிக முக்கியமான ஒன்று, நம்மளோட பேரண்ட்ஸை அவங்களோட வயசு காலத்தில், சரி, அவங்க ஓல்டேஜ் வயசான காலத்தில் அவங்கள கண்டிப்பாக நல்ல சர்வீஸ் கொடுக்கணும். அதுதான் ஒரு ஹியூமன் பீயிங்காக பிறந்த என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தர்மம். அதுதான். ஓகே, சத்தியம், ஐ எம் ஹாப்பியஸ்ட் மேன். சரி, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். மை டியர் சில்ட்ரன், யூ ஆல் நோ தட் ஒன் திங். லாஸ்ட் 3-4 months-ஆ என்னோட அப்பா கொஞ்சம் உடம்பு முடியாமல் அவரோட ஃபைனல் ஸ்டேஜில் இருந்தார். ஆஸ் அ சன் என்னால் எவ்வளோ பண்ண முடிஞ்சதோ அதை நான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏன்னா வயசான காலத்தில் நம்மளோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மேக்ஸிமம் டைம் ஒதுக்கணும், அதோட அவங்களுக்கு பெஸ்ட்டாக நல்ல ஹெல்த்தை கொடுக்கணும், அதுக்கான நல்ல ஒரு மெடிக்கல் சர்வீஸையும் ப்ரொவைட் பண்ணணும். இதுக்கெல்லாம் நமக்கு பணம் வேணும். ஓகே, மணி இஸ் நாட் எவ்ரி திங், பட் மணி இஸ் சம்திங். கண்டிப்பாக பணம் வேணும். ஓகே, நான் என் அப்பாவுக்கு அவருக்கு தேவையான நல்ல மெடிக்கல் சர்வீஸுக்கு நல்ல ஹாஸ்பிட்டல், ஓகே, நல்ல மெடிசன், நல்ல ஃபுட்டு எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐ ஹாவ் எவ்ரிதிங் இன் மை பாக்கெட். ஓகே, அவருக்கு தேவையான எல்லாமே என் பாக்கெட்டுக்குள்ளே இருந்தது, எனக்கு தேவையான கேஷ் அமௌண்ட் என் கையில் இருந்தது. ஓகே, நீங்களும் கண்டிப்பாக நல்ல ஹியூமன் பீயிங், நல்ல டாட்டர், நல்ல சன்னாக இருந்தால்
அவங்களுக்கு வயசான காலத்தில் உங்களோட பேர்ஸ் பார்க்காம, பேங்க் அக்கௌண்ட் பார்க்காம அவங்களுக்கான பெஸ்ட்டு சர்வீஸை பண்ணணும். அதுக்கு இன்னைக்கு நீ படித்தா ஆகும்டா. ப்ளீஸ் படிக்கணும். ஓகே, நல்ல படி, நல்ல என்ஜாய் பண்ணு. ஓகே, படிப்பில் வந்து ஒரு டெக்னிக் இருக்குது, நான் சொல்கிறேன். அது ஜாப்பனீஸ் மெத்தேடு, கெய்சன் மெத்தேட் அப்படின்னு பேர். ஓகே, அதாவது நமக்கு வந்து பெரிய புக்கெல்லாம் பார்க்கும்போது படிக்கணுங்கிற மைண்ட் வராது, ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஒரு தாட் வரும். அது எப்படி படிக்கலாம்? கெய்சன் மெத்தேட். அதாவது ஒரு புக்கை எடுத்து ஒட்டு மொத்தமாக ஒன்றா படிக்கணும்னு நினைக்காம அதை பார்ட்டாக பிரிக்கணும். பிரித்து வச்சுட்டு சிம்பிள் டாப்பிக்காக படிக்க முடியும். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஒரு 4 or 5 days பேக் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு டாக்டர், அது வந்து பிரபலமான ஒரு ரெனவுண்ட் டாக்டர். அவர்கிட்ட வந்து அவர் எம்பிபிஎஸ் படிக்கும்போது அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய புக்கு, நியர்லி 1500 pages புக்கு. அதில் நியர்லி 15 டாபிக்ஸ் இருந்ததா. அவர் என்ன பண்ணார், ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் நியூ புக்கு அதை 15 சாப்டர்ஸாக கட் பண்ணி சின்ன வால்யூம்ஸ் சாப்டர்ஸை மாற்றினார். ஸோ எவ்ரி டைம் when he go anywhere and everywhere he can take this book with him. அப்போ அவருக்கு எடுத்து பார்க்க முடியும், படிக்க முடியும். ட்ராவல் பண்ணும்போது, கேப் கிடைக்கும்போது, டைம் கிடைக்கும்போது அப்போல்லாம் அவர் படிச்சுட்டே இருப்பார். ஸோ அது வந்து ஈஸியான டெக்னிக். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், புக்கை எடுத்து அப்படியே படிக்கணும்னு நினைக்காம 1 or 2 questions ஒன் டே அந்த மாதிரி பிரித்து படித்தா நீ தெரியாமலேயே நிறைய படிக்க முடியும். ஓகே, ஸோ அதுதான் கெய்சன் மெத்தேடு. எல்லாம் சேர்த்து ஒரு எக்ஸாம் டேக்கு வந்து ஒரே நாளில் ஓவர் நைட்டில் படிக்கணும்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக எவ்ரி சிங்கிள் டே யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் தட். ஓகே, டெஃபினெட்லி சக்ஸஸ் இஸ் யூஎஸ். மை டியர் குட் சில்ட்ரன், நிறைய பேச வேண்டியிருக்கடா கண்ணப்பா. ஓகே, நல்லா படிக்கணும், கோல் மைண்டில் வச்சு படிக்கணும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீ யார் வேணாலும் ஆகலாம், பட் இப்போதைக்கு உள்ள ப்ராசஸை வந்து என்ன பண்ணணும், பெஸ்ட்டை பண்ணணும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும். ஓகே, இப்போவே டைம் ஆச்சு, 7 minutes மேலே ஆச்சு, சாரி. ஒரு கிரேட்டான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அவர் மும்பையிலிருந்து அமெரிக்காவுக்கு. ஓகே, இங்கேருந்து அமெரிக்கா வரை ட்ராவல் பண்ணுறதுக்கு 17.5 hours, 17.5 மணி நேரம் ஆகும். ஆனால் அங்கே போய் 10 மணி நேரம் தான் அங்கே இருப்பார். அகெயின் ஹி கம்ஸ் பேக் டு மும்பை, 17.5 hours. இங்கே ஒரு 2 நாள் இருப்பார். எகெயின் அங்கே வேறு யூஎஸ்ஏயில் வந்து வேற ஒரு இடத்துல வந்து அவருக்கு ஒரு மீட்டிங் இருக்கும், அங்கே போகணும். அங்கே ஒரு 1 day இருப்பார், திருப்பி வந்துடணும். ஸோ இப்போது அங்கே ஒரு 5 மணி நேரம் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அவர் கொடுக்கணும்னா 17.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். அவரோட மைண்டில் அமெரிக்காவுக்கு போகணும் அந்த மைண்ட் செட் மட்டும் இருந்தால் இந்த ஜேர்னி அவரால் கண்டிப்பாக ரசிச்சிருக்க முடியாது. ஓகே, அமெரிக்காவில் போய் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய 5 hours விட 17.5 மணி நேரம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும். ஸோ அவர் அமெரிக்கா மட்டும் திங்க் பண்ணிட்டு இருந்தால் இந்த 17.5 மணி நேரம் அவருக்கு வேஸ்ட்டு, அவரால் என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொல்ல புரியுதா? உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன் கோல் ஒரு வேளை பெருசாக இருக்கும், அது மட்டும் திங்க் பண்ணிட்டு இருந்து, இல்லைன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், ஹையஸ்ட் மார்க் வாங்கணும், அதை மட்டும் திங்க் பண்ணிட்டு இருக்காம படிக்கிற ப்ராசஸ் ஒன்று இருக்கே, ஸ்டடிங் ப்ராசஸ், அதில் கொஞ்சம் உங்களோட கவனத்தை கொடுங்க. என்ஜாய் பண்ணி ஜாய்ஃபுல் பிளேஃபுல் லேர்னிங் எவ்ரி சிங்கிள் டே யூ ஜஸ்ட் என்ஜாய் லைக் எனிதிங். ஓகே, உங்களோட படிப்பை வந்து அப்படி என்ஜாய் பண்ணி படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் கொண்டு வந்துடலாம். ஓகே, நான் உங்களுக்கு பிளான் தரேன், எவ்ரிடே யூ ஹேவ் டு ஃபாலோ மீ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே onwards definitely I will give you tips, I will teach you some portions are left, ரைட்டா? நமக்கு அதை பார்த்துடலாம். ஸோ எனிவே இப்போதைக்கு இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, பைடா.